பிரம்மாவின் 5வது தலையை தன் திரிசூலத்தால் வெட்டிய சிவபெருமான் அதே நொடியிலேயே ஒரு பயங்கரமான சாபத்திற்கு ஆளானார். துண்டிக்கப்பட்ட அந்த சிரசு கபாலமாக மாறி அவரது கையோடு ஒட்டிக்கொண்டு பிரம்மஹத்தி தோஷம் நிழல் போல அவரை தொடர்ந்து துரத்தியது. சிவபெருமான் பிச்சாடனராக உலகம் முழுவதும் அலைந்தார். ஆனால் அந்த கபாலம் பசியுடன் இருந்த ஒரு அகோர சக்தி போல அவரை விடாமல் இருந்தது. தன் கணவரின் இந்த நிலையை பார்த்த பார்வதி தேவி மனம் வருந்தினார். மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி சிவபெருமானை இருள் சூழ்ந்த மயானத்திற்கு அழைத்து பார்வதி தேவி அன்னத்தை ஓட்டினார். மீதியை தரையில் கொட்டினார். தன் மனமும் ருசியும் கபாலத்தை கீழே இழுத்தது. மெதுவாக அது சிவபெருமானின் கையிலிருந்து பிரிந்து தரையில் விழுந்தது. அடுத்த கணமே பார்வதி தேவி விஸ்வரூபம் எடுத்தார். அங்காள பரமேஸ்வரியாக மாறினார். தீப்பொறி போல எரியும் கண்கள், மயானமே நடுங்கும் சக்தி. அந்த விஸ்வரூபத்தை கண்ட கபாலம் பயத்தில் மீண்டும் சிவனின் கையை நோக்கி ஓட முயன்றது. ஆனால் தன் கணவரின் துன்பத்திற்கு காரணமான அந்த கபாலத்தை பார்வதி தன் காலால் உடைத்தார். சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டார். இன்றும் அந்த தெய்வீக சக்தி வாழும் இடம் மேல்மலையனூர் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இது சாதாரண கதையல்ல, மயானத்தில் நிகழ்ந்த தெய்வீக அதிசயம். உங்களுக்கு அம்மன் மீது பக்தி இருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள்.